உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனா அதை நான் வேணும்னே மறைக்கலப்பா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் ஜனனியை கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போது ஆக்சிடென்ட் எனக்கு அடிபட்டுச்சு இல்லப்பா. அதுல எனக்கு கடந்த 3-4 வருஷத்துல நடந்த ஞாபகம் எல்லாம் போயிருச்சுப்பா. இத மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ பார்ஷியல் அம்னீஷியா மெமரி லாஸ்ன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு நான் மலேசியா போனது கூட ஞாபகம் இல்லப்பா. மலேசியா போனதுல இருந்து திரும்ப வந்தது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏய், இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு வளர்ந்தவன் தானா? இதையெல்லாம் மலேசியாவில் இருக்கிறவங்க போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. எங்கிட்ட வேண்டாம். ஏய், முதல்ல இங்கிருந்து போடா. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் போய் சொல்லலப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா நம்புங்கப்பா. எனக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குப்பா. அதனாலதான் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்பா இத எப்படியாவது சரி பண்ணணும்னு நானே ரொம்ப போராடிட்டு இருக்கேன்ப்பா. ஆளுங்களை மறந்திருக்கேன், பேரை மறந்திருக்கேன், சம்பவங்களை மறந்திருக்கேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த தெரு கூட நான் மலேசியால அவன் கூட இருந்ததே மறந்திருக்கேன்ப்பா. ஸ்வேதாவை கூட எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு பேங்க் பாஸ்வேர்டு நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதனாலதான்ப்பா உங்க கூட பேங்க் வராம இருந்தேன். ஜனனி சொல்லலன்னா நான் வர பேங்க் போய் நம்பர் தெரியாம அங்க மாட்டிருப்பேன்ப்பா. பிளீஸ்ப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. இந்த உலகத்துல யாரு என்ன மண்ணி காட்டினாலும், யாரும் என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என்ன ஒதுக்காதீங்கப்பா. அப்பா ஜனனி கூட அவன் என் ஒய்ஃப் தான். ஆனா இதெல்லாம் உன் பொண்டாடி சொல்லி கொடுத்தது தானே? அவதானே உனக்கு சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா? அவதானே உன்னை பேங்க் வரவிடாம செஞ்சது? ஆனா உன்னுடா எல்லாத்தையும் விட அவ உனக்கு ரொம்ப நல்லா நடிக்க சொல்லி கொடுத்துருக்கா. சபாஷ் ஜனனி, சபாஷ். அப்பா அப்பா நான் சத்தியமா சொல்றேன்ப்பா. அம்மா மேல சத்தியம்ப்பா. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. ஏண்டா உங்க அம்மாவை ஏன் கொல்ல பாக்குற? அவளே உடம்பு முடியாம கிடக்க, அவன் மேல போய் சத்தியம் பண்ணி அவளை சாச்சிடாதரா? மாமா, சிவா சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. அவருக்கு உங்க பேங்க் லாக்கரோட நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல மாமா. நிறுத்து. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? உன் மேல நான் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே போயிடுச்சு. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் மூல காரணம். செய்யறதையும் செஞ்சுட்டு சமாதானம் சொல்ல வந்திருக்கியா? காசு அம்பலம்னு சொன்னா ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. கொடுத்த வாக்க காப்பாத்துவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை கெடுத்துட்டீங்கல்ல? அந்த நகையெல்லாம் நான் இன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்கேன். அதை நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல? நான் அசிங்கப்பட்ட உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வேண்டியது அந்த நகை தானே? மாமா, அப்படி நகை மேலலாம் எங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை. நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்பா ஏய் போடா. அப்பா இனிமே இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட ஒட்டலாம்லாம் நினைச்சு வராத. என் முன்னாடியே வராத. போ. அக்கா இதான் சரியான டைம். அவர் வந்தாருன்னு வச்சுக்க, எதையும் விட்டு கொடுத்தலாம் பேசிடாத. ஒண்ணு மொத்த நகை எனக்கு வேணும்னு கேளு, இல்ல காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லு.
2ல 1 நீ சொல்றதுல தான் இருக்கு. லாக்கர்ல இருந்த நகை எடுக்க முடியல. நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? வெயிட் தூக்க முடியலையா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன். லாக்கரோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. அது சிவாக்கு மட்டும்தான் தெரியும். சிவா உங்க புள்ள தானே? உங்க புள்ளையா இல்லையா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா சொல்றதை விட பொண்டாட்டி சொல்றதானே கேட்பாங்க. ஓ, சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியை வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இத நான் நம்பணும் இல்ல? நம்பிதான் ஆகணும். சரி, நான் நம்புறேன். இன்னைக்கு விடுங்க. அந்த நகை எனக்கு எப்ப கிடைக்கும்? தெரியாது. நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், முடியல என்னால. அதனால நீ வேற ஏதாவது கேளு, நான் நிச்சயமா தரேன். ஓ, நகைய தரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? இல்ல, அதுக்கு பதிலா என்ன வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு நகை தான் வேணும். இத பாரு, உனக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். என் மருமக அந்த நகை எடுக்க விடல, அதனாலதான் சொல்றேன். வேற என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சரி. என்ன வேணாலும் தருவீங்களா? தந்து தொலைறேன். சரி, நகைக்கு பதிலா என் தம்பி தாசுக்கு உங்க பொண்ணு காவேரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தரேன்னு சொல்லிட்டீங்க, இனி இதையும் தராம ஏமாத்திராதீங்க. அப்படி ஏதாவது ஏமாத்த ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை பத்தி உங்க வைஃப் விசாலாட்சி கிட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்கும். அக்கா, நாளைக்கு மறுநாள் முகூர்த்த நாளுக்கா. பொண்ணு வீட்டுல பேசிடலாம். கேட்டுச்சா? நாளைக்கு மறுநாள் நாங்க எல்லாரும் காவேரிய பொண்ணு பார்க்க வரோம். நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நாளை குறிக்கிறோம், கல்யாணத்தை நடத்துறோம். நகைக்கு இது சரியா போச்சு. சொன்ன வாக்க காப்பாத்துங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. காவேரிய என் தம்பி தாசுக்கு நிச்சயம் பண்ணி கொடுங்க. அப்படி இல்ல உங்க வீடு 2 பிரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.